சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தீவுத்திடலை சுற்றியுள்ள சாலைகளில் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 தினங்கள் ஃபார்முலா 4 பந்தயமானது சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அதற்கென முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்ற நிலையில் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் காவல்துறையினர் ஏற்கனவே ஆய்வு செய்த நிலையில் தற்போது காவல்துறையினர் இந்த 4 சாலைகளும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிவானந்த சாலையில் ஒரு தனி டிசி அமைக்கப்பட்டு அவர் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவர்களிடம் பொதுமக்களிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழக்கம் போல் செல்ல வேண்டும் என்றும், அங்கு வரும் புறநோயாளிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்றும் தற்போது காவல்துறை இணை ஆணையர் ஹரிஹரன் அவர்களிடம் அறிவுரை வழங்கினார். அதே போல அங்கு இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் பொதுமக்கள் அதிக அளவு கூடுகின்ற இடம், குறிப்பாக இந்த 4 சாலைகளிலுமே குறைந்தபட்சம் 4 இடங்கள்தான் பொதுமக்கள் பார்வையாளராக அமரும் மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஓமந்தூராரில் இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர் மாடத்திற்கு வரும் பொதுமக்கள் கவனமாக போகும் வரை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் எந்தெந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்றும் கொண்டு வரக்கூடாது என்றும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே காவலர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும், மேலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்கள் வந்து செல்லும் வகையில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவர்கள் இயல்பாக வழக்கம் போல வந்து செல்ல வேண்டும் என்றும், மேலும் உடனடியாக அங்கு வரும் ஆம்புலன்ஸ்களுக்கு கூடுதலாக ஒரு காவலர் ஒன்று அழைத்து சென்று அண்ணா சாலை வழியாக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.